Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான ராகி தோசை நல்ல சாஃப்ட்டா டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த ராகி மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா எந்த கப்ல மாவு எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, நல்லா புளிச்ச மாவை சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு அரை கப்லேருந்து 1/4 கப் வரைக்கும் ராகி மாவு சேர்க்கலாம். அதாவது 1 கப் இட்லி தோசை மாவுக்கு 1/4 கப் ராகி மாவு இல்லைனா அரை கப் வரைக்கும் சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது விட்டுருங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது அது ஊறணும். ஏன்னா நம்ம ட்ரை மாவாக சேர்க்கறதுனால தோசை வந்து ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு டிப் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவில் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா தோசை ஊற்றும் போது தோசை நல்லா வராது. அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக ராகி மாவை கலந்துட்டு நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக தோசை வரும். ராகி மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ மெலிசாக வேணாலும் தோசை ஊற்றிக்கலாம், சூப்பராக வரும். அங்கே சுவையான ராகி தோசை ரெடி. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். எல்லா சட்னியும் இதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த தோசைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.